சொற்பொழிவாளர், பேச்சாளர், பன்முகத் திறமை கொண்ட ஜவஹர் கிருஷ்ணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்நிகழ்ச்சிக்கு என்னுடைய மாநில தலைவி, மகளிரணி மாநில தலைவி திருமதி கவிதா ஸ்ரீகாந்த் அவர்கள் வருகை தந்துள்ளது. இந்நாளை சிறப்பித்துள்ளார். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள மாநில துணைத் தலைவர் மகளிரணி திருமதி சங்கீதா மதிவாணன் அவர்களையும், மாநில துணைத் தலைவர் மகளிரணி திருமதி காயத்ரி ஸ்ரீனிவாஸ் அவர்களையும், மாநில செயற்குழு உறுப்பினர் மற்றும் அலுவலக செயலாளர் மகளிரணி திருமதி லலிதா மோகன் அவர்களையும், பள்ளியின் நிறுவனர் சுவாமி விவேகானந்தா பயிலகம், என்பிஆர்என் சுவாமி விவேகானந்தா பயிலகத்தின் நிறுவனர் ஐயா ஜவஹர் கிருஷ்ணன் அவர்களையும், மாநில செயற்குழு உறுப்பினர் மகளிரணி திருமதி தீபா அவர்களையும், பாஜக 140 கிளையின் கிளை தலைவர் திருமதி சிவகாமி அம்மா அவர்களையும், கேம்ப் இன்சார்ஜ் செட்டிநாடு குழுமத்தின் கேம்ப் இன்சார்ஜ் திரு அசோக் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். சென்னை கிழக்கு மாவட்ட தலைவி திருமதி தங்க சோபனா அவர்களையும் இந்நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்பதில் பெருமை கொள்கிறேன். இந்த பள்ளியைச் சேர்ந்த பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்பதில் மீண்டும் மீண்டும் நாங்கள் பெருமை கொள்கிறோம். வாய்ஸ் ஆஃப் பாரத் ஃபவுண்டேஷன் துவக்க விழா. பாஜக மகளிர் அணி மற்றும் வாய்ஸ் ஆஃப் பாரத் ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்திய மகளிருக்கான சிறப்பு இலவச மருத்துவ முகாம் மற்றும் கர்ப்பிணிகளுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாஜக மகளிர் அணி மாநில தலைவர் கவிதா ஸ்ரீகாந்த் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். மேலும் மகளிர் அணி மாநில பொதுச் செயலாளர் நதியா சீனிவாசன், சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜி குமார், சென்னை கிழக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் சிவபாஸ்கர், சென்னை கிழக்கு மாவட்ட மகளிர் அணி தலைவர் தங்க சோபனா, பள்ளிக்கரணை மண்டல் தலைவர் செந்தில்குமார், பரங்கிமலை மண்டல் தலைவர் மகேஷ், மாவட்ட மண்டல் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் மகளிர் அணி மாநில ஊடக அமைப்பாளர் விஜயலட்சுமி அரவிந்த், வாய்ஸ் ஆஃப் பாரத் ஃபவுண்டேஷன் உடன் செட்டிநாடு மருத்துவக் குழு, யூனிவர்சல் சொல்யூஷன் ஃபவுண்டேஷன், டாக்டர் வினோத் மகேந்திரனுடன் இணைந்து நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணி மற்றும் வாய்ஸ் ஆஃப் பாரத் ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்தக்கூடிய
இந்த மகளிர் பயன்பெறக்கூடிய மருத்துவ முகாமானது இன்று சென்னை கிழக்கு மாவட்டத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியானது முழுக்க முழுக்க பெண்கள் பயன்பெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொண்டு துவங்கி வைத்தமைக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாரதிய ஜனதா கட்சி என்றுமே மக்களுக்கு ஒரு சேவை செய்யக்கூடிய கட்சி. மற்ற கட்சிகளிலெல்லாம் பார்த்திங்கன்னா தலைவர்களோட பிறந்த நாளை ஒரு விருந்து வச்சு வேறு மாதிரியாக கொண்டாடுவாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் தலைவர்களோட பிறந்த நாளை ஒரு சேவை வார நிகழ்ச்சியாக தொடர்ந்து கடைபிடிச்சிட்ருக்கோம். அந்த வகையிலே இப்படி ஒரு மருத்துவ முகாம் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மருத்துவ முகாமே ஒரு பெண்களுக்கான ஒரு பயன்பெறக்கூடிய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு முகாம் தான். ஏன்னா இன்னைக்கு பெண்கள் வேகமாக வேலை செஞ்சு, ஏன்னா குடும்ப பெண்களும் சரி, அரசியலில் இருக்கக்கூடிய பெண்களும் சரி, இன்றைக்கி வேகமாக ஏதாவது ஒரு விதத்தில் தான் உழைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஆரோக்கியம் என்பது இன்னைக்கு சில பெண்கள் அதை கவனிக்காமல் விட்டுறாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் மருத்துவ முகாம் நடத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்க இந்த மாதிரி மருத்துவ செக்கப் வருஷத்துக்கு ஒரு முறையாவது அவங்க மருத்துவ செக்கப் பண்ணிக்கணும், அவங்க உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தும் விதமாக இதை ஒரு சேவையாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அனைத்து பிறந்தகளுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சபையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருவாரியா பெண்மணிகள் இருக்கிறீங்க, அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரியப்படுத்துறேன். வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த நிகழ்வு என்ன அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கலாம். மருத்துவ முகாம் நமக்கான மார்பக புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய் வந்துடாமல் இருக்கிறதுக்கு முன் சோதனை செய்து ஆயத்தப்படுத்திக்கிறதுக்கான செய்தி எல்லாருக்கும் போயிருக்கு. அதனுடைய ஒரு பகுதியா நம்ம நாட்டினுடைய விசேஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது தொண்டு. நாம பிறருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா குடும்ப பாரம் சுமக்கிறது ரொம்ப பெருசு. அதுல ஆண்களை விடவும் பெண்களுக்கு அதிகமான கடினம் உண்டு. ஆனா அதை தாண்டி ஒரு பெண்மணி குடும்ப பாரம் சுமப்பதோடு தன்னுடைய குடும்பத்திற்கு உறுதுணையாக பொருள் ஈட்ட வேண்டும் என்று ஒரு வேலைக்கு செல்வது ஒரு கூடுதல் கடினம். ஒரு பணி சுமை அவங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா குடும்பத்தையும் பார்க்கணும், சம்பாதியத்துக்காகவும் உழைக்கணும், கிட்டத்தட்ட 2 மடங்கு வேலை செய்யணும். அதையும் தாண்டி சம்பளத்துக்கு வேலைக்கு போகாம நான் சம்பளம் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு நிறுவனம் நடத்துறது அதை விட பெரிய கடினம். அதை விட பெரிய கடினம் நான் எனது குடும்பம் மட்டும் அல்லாது என்னுடைய சுற்றமும் நட்பும், என்னுடைய சமுதாயம், என்னுடைய நாடு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக என்னுடைய நேரத்தினுடைய ஒரு பகுதியை எனக்கு சொந்த வேலைக்கு லாபம் இல்லாத மற்றவங்களுக்கு லாபம் இருக்கக்கூடிய சேவைக்காக கொடுக்கக்கூடியது. இந்த பண்பு காலம் காலமாக நம்ம நாட்டில் இருந்து வருது. ஒரு குழந்தை பிறந்தா கொண்டாடுவோம், பிறந்த நாள் கொண்டாடுவோம், திருமணம் செய்து வச்சா கொண்டாடுவோம். அது போல நம்ம குடும்பங்களுக்குள்ள யாராவது ஒருவர் தொண்டு செய்ய வராங்க அப்படின்னா நாம அதை கொண்டாடணும். அப்படி ஒரு நிகழ்வு தான் இந்த சபையில இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. விஜயலட்சுமி அம்மா சேவை செய்யணும் அப்படின்றதுக்காக நாளைக்கு இதே நேரம் கிட்டத்தட்ட வானொலியில இல்ல தொலைக்காட்சியில் வைத்தோம்னா மனதின் குரல் அப்படின்னு ஒண்ணு கேட்கும். கேள்விப்பட்டிருக்கிறோமா? அது போல இங்க வாய்ஸ் ஆஃப் பாரத், பாரதத்தின் குரல் அப்படின்னு ஒரு அறக்கட்டளை துவங்கப்படுது. அறக்கட்டளை, தொண்டு நிறுவனம், சொசைட்டி, என்ஜிஓ இப்படின்னா என்னன்னு சொன்னா நான் உழைப்பேன், அந்த உழைப்பு இந்த சமுதாயத்துக்கு தேவையான ஏதாவது ஒரு பயனுள்ள விஷயத்தை பலருக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு அன்பு அதிகமா வர்றதுனால ஏற்படக்கூடியது. நம்ம நாட்டில் காலங்காலமா சத்திரங்கள், சாவடிகள் திறந்து வச்சு பழக்கம் உண்டு. ரொம்ப தூரம் போறவங்க தங்கி இலைப்பாறணும், பசியால வாழவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கூட அன்னசத்திரங்கள் நிறைய நடக்கிறது உண்டு. ஆனா இன்னைக்கு நாடு இருக்கக்கூடிய போக்கு என்ன? பல வகையான கேடுகளையும் சவால்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த சவால்களுக்கெல்லாம் நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னா எல்லாருமே கெட்டு போவோம். 100 பேர்ல ஒருத்தராவது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு அந்த நூலை பூக்களை கோர்த்து ஒரு பூச்சரமா மாற்றக்கூடிய வேலையை செய்தால் மட்டுமே நாம ஜெயிக்க முடியும்.
உங்களை எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன். இவ்வளோ நேரம் மின்சாரம் இருந்தது, காற்றாடி போயிட்டு இருந்தது, கொஞ்சம் காற்று இருந்தது, இப்போ காற்று கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அந்த கஷ்டத்துலையும் இந்த விஷயத்தை நான் சொல்ல நினைக்கிறேன். இந்த அம்மா பல வகையான தேவை நாட்டுக்கு இருக்கு. நம்ம வீட்டில் நம்ம உழைக்கிறோம், படிக்கிறோம், சம்பாதிக்கிறோம், தேவைகளை பூர்த்தி பண்ணுறோம். இல்லாமல் சமுதாயத்துக்கு போய் வரும்போது நமக்கு பல வகையான சவால்கள் நம்ம குடும்பத்துக்கும் வந்து விழும் அப்படின்னுட்டு அதில் சிலரை குறிப்பாக அவங்க எடுத்து செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது மூலமாக அந்த விஷயங்களை உங்களோட பகிர்வு செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். முதல் விஷயம் பெண்கள் பாதுகாப்பு. பெண்களுக்கு உண்டான அச்சுறுத்தல், பிரச்சனைகள் நாளொரு வேணியும் பொழுதொரு வண்ணமும் இந்த சமுதாயத்தில் அதிகமாக இருக்கு. அதற்காக அதை சரி செய்வதற்கான வேலைகளில் ஈடுபடணும் அப்படின்னு ஒரு முனைப்பு கொண்டு வந்திருக்கிறாங்க. பெண்கள் பாதுகாப்பு அதனுடைய ஒரு பகுதியாக தான். அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும், அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு யோசனைக்காக தான் இன்றைய மருத்துவமாக கூட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு கேன்சர் பற்றி அந்த விழிப்புணர்வு மற்றும் சோதனை செய்து ஏதாவது அறிகுறி இருக்கணும்னா அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கணும்னு. மற்றொன்று பெண்கள் போன்ற மென்மைத்தன்மையுடைய பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய வாய் திறந்து பேச முடியாத குழந்தைகள், பச்சில குழந்தைகள், சின்ன குழந்தைகள், அவங்களுக்கும் நிறைய கஷ்டங்கள் சமுதாயத்தில் ஏற்படுது, கொடுமைகள் ஏற்படுது. அவங்கள துன்புறுத்துறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க, நிறைய கஷ்டங்கள் வருது. அதுக்கு எதிராக வேலை செய்து அவங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யணும். நம்பர் 3, மது. நம்ம நாட்டில் இப்போ கூட சொன்னாங்க, அதாவது சென்னை தமிழகத்திலேயே சென்ற வாரம் நடந்த தீபாவளி விற்பனையில் முதலிடமா பெருமை சொல்லக்கூடிய விஷயமா, அவமானப்பட வேண்டிய விஷயம். அதனுடைய நீட்சி இப்படி மது அதிகமாக குடிச்சு அதனுடைய அதிகத்தன்மையா போதைப் பொருளுடைய பழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கு. தமிழகம் பாரதத்தில் நம்பர் 1 இருக்குது. தீபாவளி விற்பனையில சென்னை நம்பர் 1 இருக்கு. போதைப் பொருள்ல பாரதத்திலே நம்ம நம்பர் 1 இருக்கு. எவ்வளவு வேதனைப்படணும். வழி நெடுக குழி தோண்டி அதில் மெதுக்காக நடந்து போன குழந்தைகளை நடக்க விட்டா 4 குழந்தை கூட நடக்கலாம், 10 குழந்தைல 6 குழந்தை குழியில விழுந்துடும். அப்போ சமுதாயத்தில் அப்பேற்பட்ட பேராபத்துகள் இருக்கு. அதுக்கு எதிராக நம்ம வேலை செய்ய வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் நாம வாழக்கூடிய சுற்றுப்புற சூழல், நம்மளுடைய ஏரி, குளங்கள், மரங்கள், நம்மளுடைய நீர்நிலைகள், இதெல்லாம் நல்லா இருக்கணும், பாதுகாக்கிறதுக்கு உண்டான வேலைகளை அவங்க மேற்கொள்றாங்க. இப்படி ஒரு 5-6 விஷயத்தை கையில் எடுத்துருக்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் அவங்க ஆசைப்பட்டது போல நல்ல முறையில் இந்த சமுதாயத்துக்கு பயனுள்ள விஷயங்களாக மாறி நமக்கு நன்மையாக அமையணும் அப்படின்னு வாயார வாழ்த்துறேன். அந்த வேலைகள் எப்பவுமே தனி மனிதனாக செய்ய முடியாது. ஒரு சாமி தேரில் இருக்கு, அந்த சாமி அலங்காரம் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பெரிய மாலை சாத்தணும். அந்த மாலை சாத்தணும்னு சொன்னால் எத்தனை கூட பூ வச்சாலும் அது மாலை ஆகாது. சின்னதாக அந்த கொத்தாக கட்டி கை சண்டாக கட்டணும். அந்த கை சண்டெல்லாம் சேர்த்து ஒரு தண்டு மாலையாக கட்டணும். அப்படி கட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த சாமி அலங்காரம் பண்ண முடியும். அப்படி இவங்க அந்த வேலையை நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பீங்க. நம்ம பகுதியில் போதை இல்லாத, பெண்களுக்கு கொடுமை இல்லாத, குழந்தைகளுக்கு கொடுமை இல்லாத சூழ்நிலை உருவாக்கணும் அப்படின்ற முயற்சியை அந்த கைவிளக்க முன்னாடி ஏற்றி சென்றாங்க. நீங்கள்லாம் பின்னாடி ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு உங்களை பணிவன்பு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கெல்லாம் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய 2 விஷயம் சொல்கிறேன். எல்லாருக்கும் சிங்கம் கதை தெரியும். அதாவது காட்டில் சிங்க குடும்பம் இருக்கு அப்படின்னா வேட்டையாடி கொண்டு வரது பெண் சிங்கம், பகிர்ந்து கொடுக்கறது தான் ஆண் சிங்கம். இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏற்கனவே சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. காட்டுல பெரிய பெரிய மரங்கள், இன்னைக்கு கூட வாசக்கால் ஜன்னல்லாம் நம்ம வீட்டுக்கு வருது. இதோ இது மாதிரி மேசை நாற்காலி இருக்குன்னா அந்த மரங்கள்ல காட்டுல இருந்து அறுத்தாங்கன்னா, காட்டுல இருந்து அறுத்த முதல் மரத்தை லாரிக்கு ஏற்றக்கூடிய வேலையை யானைகள் தான் செய்யுது. ஆண் யானைகளை விடவும் அதிகமாக பலு தூக்கி அந்த லோடு ஏற்றக்கூடியது. 100 டன் ஏற்றுறாங்கன்னா ஒரு 40 டன் தான் ஆண் யானைகள் ஏற்றுது, 60 டன் பெண் யானைகள் தான் ஏற்றுது. பெண்களுக்கு மென்மைத்தன்மை இருக்கிறத தவிர்த்து உங்களுக்குடைய பலமும் மன உறுதியும் ரொம்ப அதிகம். அது மனிதருக்கும் உண்டு. அதை நீங்கள் விழிப்புணர்வு செயல்படுத்தணும் அப்படின்ற விருப்பத்தோடு நான் வேலை செய்கிறேன். சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள எங்களது பாஜகவின் தமிழக மாநில தலைவி திருமதி கவிதா ஸ்ரீகாந்த் அக்கா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அண்ணாவின் அறிவுரையின்படி, அக்காவின் ஆலோசனையின்படியும், தேசிய மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அக்காவின் அறிவுறுத்தலின்படியும் இப்படிப்பட்ட ஒரு மருத்துவ முகாமை
அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தும்படி எங்களுக்கு அறிவுறுத்தல் வந்தது. சிறப்பான முறையில் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று எங்களது மாவட்டத்தில் பல முகாம்கள் நடத்தினோம். இன்று இதை சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் விஜயலட்சுமி மாநில செயற்குழு உறுப்பினர் மகளிரணி அவர்களுக்கு எங்களை வாழ்த்துக்களை சொல்லிக் கொடுக்கிறோம். இங்கே வருகை புரிந்துள்ள மாநில துணைத் தலைவர் மகளிரணி சங்கீதா மதிவாணன் அக்கா அவர்களுக்கும், மாநில துணைத் தலைவர் திருமதி காயத்ரி ஸ்ரீனிவாசன் அக்கா அவர்களையும், அலுவலக செயலாளர் லலிதா மோகன் அக்கா அவர்களையும், மாநில செயற்குழு உறுப்பினர் திருமதி தீபா அக்கா அவர்களையும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கான உறுதுணையாக இந்த பள்ளியை நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்துவதற்கு தந்தமைக்கு அண்ணன் ஜவஹர்ஜி அவர்களை வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். அவருக்கு தான் அதிகமான இன்னைக்கு கைத்தறல் கொடுக்கிறோம். மகளிர் பல பிரச்சனை கடையில நம்ம வீட்டுக்கு வர்றோம். நம்மளை என்கரேஜ் பண்ணக்கூடியது, நமக்கு ஊக்குவிக்க கூடியது இப்படிப்பட்ட சில ஆண்களால தான் நம்ம மாதிரி ஒரு சில மகளிர்கள் வளர்கிறோன்றத இன்னைக்கு நான் பதிவு பண்றேன். எப்படிப்பட்ட போராட்டத்திலையும் நான் நிக்கிறமா, நீ நடத்துமான்னு சொல்லி இன்னைக்கு உறுதுணையா விஜயலட்சுமி அக்கா கூட இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆண்கள் மூலமா தான் நானும் வளர்ந்திருக்கேன். இந்த இடத்துல சொல்லப்போனா முதல் நிகழ்ச்சியில நானும் எனக்கு தெரியாத சில விஷயங்கள்லாம் நானும் தவறுகள் செஞ்சிருக்கிறேன். அழகா உட்கார வச்சு பாடம் எடுத்தது எனக்கு திரு சாய் சத்யன்ஜி அவர்கள், முன்னாள் மாவட்ட தலைவர், முன்னாள் மண்டல் தலைவர் என்னோட பரமசிவன், என்னோட மண்டலோட முன்னாள் மண்டல் தலைவர், மடிப்பாக்கம் மண்டல் தலைவர். அவங்களுக்கு தான் இந்த புரோட்டோகால்லாம் தெரியும். ஸோ அவங்க அழகா நம்மளை வழி நடத்துவாங்க. ஒன்றும் பயம் இல்லை. விஜயலட்சுமி சூப்பரா பண்ணலாம். நம்ம அக்கா, நமக்கு கவிதா அக்கா நமக்கான எல்லா சுதந்திரமும் ஒர்க் பண்றதுக்கு கொடுத்துருக்குறாங்க, வேலை செய்யறதுக்கு. இன்னைக்கு நம்மளை மாதிரி மகளிர் அவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் தேடி எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் பதவி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அக்காவின் நம்பிக்கையை என்றுமே காப்பாற்றி தமிழகமே முதன்மையானதுன்னு, இந்தியாவிலே தமிழக மகளிர் அணி தான் முதன்மையான மகளிர் அணியை நம்ம இன்னைக்கு காட்ட போறோம். எனக்கும் மாவட்டத்தில், சென்னை கிழக்கு மாவட்டத்துல 3 பொதுச் செயலாளர்கள், 6 துணைத் தலைவர்கள், 5 செயலாளர்கள், 6 செயற்குழு உறுப்பினரை போட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு அணியை நானும் சிறப்பா போட்டு ஆரம்பிச்சிருக்கேன் மாவட்டத்தை. அந்த பிரம்மாண்டமான அணி எப்படின்னா, நேற்று சூழலை எடுத்துட்டாங்க. மாவட்ட தலைவர் குமார்ஜி அவர்களுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்றேன். அவர் தான் என்னை இந்த பதவி எனக்கு கொடுத்தவரு. அவர் எங்கிட்ட சொன்ன முதல் வாழ்த்து சூழலை என்ன தெரியுமா? 65 மாவட்டமோ 64 67 மாவட்டம் ஆயிட்டோம். தமிழகத்திலேயே முதல் மாவட்டமா நீங்க பேர் எடுக்கணும் அக்காமார்களுக்கு எல்லாம் சொல்றேன்னு சொல்லி எங்களுக்கு சபதம் எல்லாம் எடுத்துட்டாரு. சோ நாங்க அதற்கான ஓட்டத்துல இருப்போம். எப்பவுமே போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாது. போட்டியில இருக்கிறோம் கவிதாக்கா. நீங்க எல்லா மாவட்டத்தோடயும் எங்களை கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நாங்க ஃபர்ஸ்ட்னு ஒவ்வொரு நேரமும் எங்களை நாங்க நிரூபிச்சுக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் நீங்க எப்படியும் இந்த டேர்மோட முடிவுல நீங்க கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோட நாங்க இந்த வேலையை ஆரம்பிக்கிறோம். நன்றி, வணக்கம். சங்கீதா மதிவாணன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜக சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் திரு குமார் அண்ணன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தும் திருமதி விஜயலட்சுமி மாநில செயற்குழு உறுப்பினர் மகளிர் அணி அவர்களுக்கும், சிறப்பு அழைப்பாளராக வந்து இங்க சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மகளிர் அணியின் மாநில தலைவர் திருமதி கவிதா ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சியின் என்னோடு இணைந்து பணிபுரியும் சகோதரி மாநில துணைத் தலைவர் காயத்ரி ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கும், இந்த மாவட்டத்தோட மகளிர் அணி தலைவர் திருமதி தங்க சோபனா அவர்களுக்கும், மாநில செயற்குழு உறுப்பினர் அலுவலக பொறுப்பாளருமான லலிதா மோகன் அக்கா அவர்களுக்கும், மாநில செயற்குழு உறுப்பினர் திருமதி தீபா அவர்களுக்கும், மற்றும் மாவட்டத்தோட பிரபாரி வெண்ணிலா அம்மா அவர்களுக்கும், இந்த கிளையோட தலைவர் சிவகாமி அம்மா அவர்களுக்கும்,
இந்த பள்ளியின் தாளாளர் சகோதரர் ஜவஹர் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள மகளிர் அணியின் பாஜக சொந்தங்கள் அனைவருக்கும், மாவட்ட நிர்வாகிகள், மண்டல் நிர்வாகிகள், கிளை எல்லா நிர்வாகிகளுக்கும், இங்க இந்த மெடிக்கல் கேம்புக்கு வந்திருக்கிற மருத்துவ குழு அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க நான் பேசுறதுக்கு முன்னாடியே அண்ணன் எல்லாமே தெளிவா சொல்லிட்டாங்க. சரி, நம்ம வந்திருக்கோம், நம்மளோட பிரசன்ஸ் ஏதாவது இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் பேசுறேன். ஒரு 2 நிமிஷத்துல நான் பேச்சு முடிச்சுக்கிறேன். அதாவது சேவை மனப்பான்மைன்றது எல்லாருக்குமே வராது. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு சுயநல பூமியா தான் இன்னைக்கு நம்ம பூமி மாறிட்டு இருக்கு. தான் அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ளேயே நம்ம சுத்திட்டு இருக்கோம். நம்ம குடும்பம், நம்ம வீடு, நம்மளோட சொந்தக்காரங்க, அப்படி இருக்கிற காலகட்டத்துல பாஜக சொந்தங்கள் மட்டும்தான் மக்களை யோசிக்கிறாங்கன்றத நான் எங்க வேணா அடிச்சு சொல்வேன். ஏன்னா நேத்து கூட என்ன ஒருத்தவங்க கேட்டாங்க, டெய்லி ப்ரோக்ராம்ன்றீங்க, நிகழ்ச்சி பண்றீங்க, உங்க கட்சியில காசு தராங்களா அப்படின்ட்டு. நாங்க காசு செலவு பண்ணி தான், எங்க சொந்த காசு செலவு பண்ணி தான் நாங்க நிகழ்ச்சி பண்றோம். யாரும் கட்சியில காசுலாம் தரமாட்டாங்க. எங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்லயும் மக்களுக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணணும், நாட்டை நமது கலாச்சாரம் காப்பாற்றப்படணுன்றதுக்காக நாங்க எங்களோட வீட்டுல இருந்து எங்க புருஷன் சம்பாரிச்சது, நாங்க சம்பாரிச்சது, அந்த மாதிரி வீட்டுல இருக்கிற காசை எடுத்துட்டு வந்துதான் நாங்க மக்கள் சேவை பண்றோம். அது மட்டும் இல்லாம கட்சி நிகழ்ச்சிகளுக்கு போறதா இருந்தாலும், கட்சி நிகழ்ச்சி பண்றதா இருந்தாலும் எங்க சொந்த செலவுல பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி இதை பண்றீங்க, நீங்க உங்க காசு எடுத்துட்டு போய் செலவு பண்ணீங்க? ஏன் சொல்றேன்னா, இந்த விஷயத்த இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்களுமே அப்படிதான், இங்க இருக்கிற ஒவ்வொரு மகளிருமே அப்படிதான், தன்னோட சொந்த காசுல தான் நாங்க மக்கள் சேவை பண்றோம். அதே மாதிரி இன்னைக்கு நாங்க வாய்ஸ் ஆஃப் பாரத்னு ஒரு அறக்கட்டளையை ஓபன் பண்ற திருமதி விஜயலட்சுமி அவர்களுமே தன்னோட சொந்த காசுல தான் எல்லாமே பண்றாங்க. இந்த சேவை எல்லாம் இன்னும் வளரணும், நிறைய சர்வீஸ் அவங்க பண்ணணும். இன்னைக்கு ஒரு மருத்துவ முகாம் ஆரம்பிச்சிருக்காங்க. மருத்துவ முகாம்ன்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இன்னைக்கு மருத்துவம் காசு இருக்கவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை கட்டாயம் வந்துருச்சு. ஏன்னா மெடிக்கல் பத்தி எனக்கு தெரியும். நான் மெடிக்கல் படிக்கலனாலும் எங்களோட பிஸ்னஸ் மெடிக்கல் பிஸ்னஸ் தான், மெடிக்கல் ஹோல்சேல் பிஸ்னஸ் தான் நாங்கள் பண்றோம். அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் தெரியும். ஏன்னா மருத்துவமே இப்போ பிஸ்னஸ் ரீதியா போயிடுச்சு. எல்லாமே பிஸ்னஸ் தான். இப்போ மருத்துவன்றது உயிர் காக்கும் விஷயம், ஆனா அதுவே இன்னைக்கு தொழிலா மாறிடுச்சு. அது எல்லாமே டீலிங்ல தான் போயிட்டு இருக்கு. அது நான் எல்லாமே வெளிப்படையா சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு சேவை நடந்துட்டு இருக்கும் போது ஒரு இலவச மருத்துவ முகாம் அப்படின்றது அது எவ்வளவு வேல்யூன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நாங்களுமே நிறைய மருத்துவ முகாம் பண்ணியிருக்கோம். எதுக்காக இதை பண்றோம்? மக்கள் பயன்பெறணும், மக்கள் அதோட முழு பயனை அடையணும். அதனால தயவு செஞ்சு நீங்களுமே இந்த மாதிரியான மருத்துவ சேவை மற்றும் மக்கள் சேவையை எப்பவும் தொடர்ந்து பண்ணணும். இதை ஆரம்பித்து இருக்கிற விஜயலட்சுமிக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நமது மாவட்ட தலைவி தங்கசோபனா அவர்களை பத்தி சொல்லணும்னா, அவங்க இதுக்கு முன்னாடி மாநில செயலாளரா இருந்தாங்க. இப்ப ஒரு மாவட்ட தலைவியா இந்த மாவட்டத்தை நான் நிர்வகிச்சு நான் இந்த மகளிர் அணியை மறுபடியும் வளர்த்து காட்டுறேன். ஏற்கனவே நமது தீபா அவர்கள் இந்த மாவட்ட தலைவியா இருந்து சிறப்பாக வழிகாட்டினாங்க. அவங்களுக்கும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இப்போ தங்கசோபனா அவர்களும் சிறப்பா இந்த மாவட்டத்தை வழி நடத்தி மகளிர் அணியை சிறப்பாக கொண்டு போகணும்னு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சேவை தொடர அனைவருக்கும் என்னோட பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கணும். பலவிதமான மக்கள் இங்க இருக்கீங்க. முதல்ல எங்களுடைய பாஜகவோட மகளிர் அணி நிர்வாகிகள் இருக்கீங்க. உங்களுக்கு முதல்ல வணக்கங்கள், நன்றிகள் வந்ததுக்கு. ரெண்டாவது, மருத்துவ முகாமுக்கு வந்த மக்கள் நிறைய பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது ஒரு மருத்துவ முகாம் அப்படின்னா மருத்துவத்துலதான் நிறைய அவங்க சொன்ன மாதிரி கலப்படங்கள் பிரச்சனைகள்லாம் வருது. பட் இந்த மருத்துவ முகாமுக்கு நீங்களாம் நம்பி வந்திருக்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு. இன்னும் செட் ஆஃப் பீப்புள் ஐ திங்க் புஷ்கர் இதுல இருந்து வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ல இருந்து
புறவங்கரா அபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்குமும் ரொம்ப வாழ்த்துக்கள். நான் நிறைய போட்டோஸ் பார்த்துட்டே இருக்கேன். விஜயலட்சுமி அவங்க வந்து உங்க புறவங்கராலே எனக்கு தெரிஞ்சு அங்கேயே அவங்க உறுப்பினர் சேர்த்து பெரிய அங்க ஒரு மாநாடு போடுற அளவுக்கு எல்லாரையும் மாத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பிஜேபிக்கு வந்து, ஏன்னா ஒரு சில மக்கள் இருக்காங்க, நான் வந்து சப்போர்ட் பண்றேன் ஆனா வெளிப்படையா என்னால பண்ண முடியாது, ஆனா வெளிப்படையா நான் வந்து சப்போர்ட் பண்ற இருக்காங்க, ஓட்டு மட்டும் போடுறேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. நீங்க எல்லாம் வெளிப்படையா இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கெல்லாம் இருக்கோம், நீங்க பண்ணுங்க அப்படின்னு புறவங்கரா பீப்புள் வந்து வாய்ஸ் அவுட் பண்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஏன்னா இப்ப வரக்கூடிய காலம் வந்து தேர்தல் காலகட்டம். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பருவம். அதுக்காக நிறைய விஷயங்கள் இருக்கும் உங்களுக்குலாம். அடுத்தது இங்க மேடையில இருக்கக்கூடிய மாநில தலைவி திருமதி கவிதா ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறமா தங்கசோபனா அவங்களுக்கு, அதே மாதிரி சங்கீதா மதிவாணன் அவர்களுக்கு, லலிதா மேம் அவங்களுக்கு, அப்புறம் தீபா மேம் அவங்களுக்கு, வெண்ணிலா மேம், அப்புறம் கிளைத்தலைவர். இதுல வந்து கிளைத்தலைவர் தான் ரொம்ப முக்கியம். இப்ப நாங்க வந்து மோடிஜி அவர்கள்ட்ட பேச முடியுமானா முடியாது. கிளைத்தலைவர் ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சு அவங்க பேசியே ஆகணும் அப்படின்னா முதல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு தான் கிடைக்கும், அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாருமே. ஸோ அதனால எனக்கு தெரியலமா உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த பொறுப்பு முக்கியம்னு நீங்க நினைச்சிருக்கீங்கன்னு தெரியல, ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கீங்க. ரொம்ப சிறப்பா செய்யுங்க. அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனை வந்து மிக சிறப்பா ஸ்டேஜ் போட்டு நடக்கிற ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இதுதான் நினைக்கிறேன் நம்ம எங்களோட மாவட்டத்துல, சென்னை கிழக்கு மாவட்டத்துல. அதுக்கு வந்து கண்டிப்பா திருமதி விஜயலட்சுமி அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், நன்றிகள். சார் வந்து ஒரு சின்ன கனெக்ஷன் எனக்கும் அவருக்கும் இருக்கு. நாங்க வந்து ப்ரொஃபஷனலா நான் வந்து ஒரு தமிழ் மொழி கூடம் அப்படின்னு ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கேன். நான் சாரோட முன்னாடி வந்து தமிழ் கூடல் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தி இருந்தாரு. நந்தா, கார்த்திகா அந்த மாதிரி 2-3 பேர் சேர்ந்து நடத்தி இருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து அவரும் நடத்தினார். ஸோ அங்க இருக்கும்போது தமிழுக்கு இந்த அளவுக்கு இந்த பள்ளியில வந்து ஒரு முன்னுரிமை கொடுத்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. லவா குசா அப்படின்னு 2 பேர் அங்க வந்து அவங்க அப்பாவா, ஓ அதான் இந்த மாதிரி என்னடா ஒரு மனுஷன் இப்படி தாக்குறாரே, தமிழை போட்டு விளாசிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். கண்டிப்பா அதனாலதான் வந்து விதை ஒண்ணு போட்டால் சுரை ஒண்ணு முளைக்குமா அப்படின்ற மாதிரி இந்த அளவுக்கு அழகா பேசுறாரு. இங்க இருக்கக்கூடிய எவ்வளவு பேர் அவங்களோட பசங்களை ட்வின்ஸ் அவங்க எவ்வளவு பேர் பார்த்திருக்கீங்கன்னு தெரியாது. வெரி வெரி ஹைலி டேலண்டட், ரொம்ப சமத்தான பசங்க. நாங்க பேசுறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு கம்பேர் பண்ணி ஒரு நிகழ்ச்சியை நடத்துங்க, முன்னாடி ஒரு பல லட்சம் பேர் இருக்காங்கன்னா அசால்ட்டா பண்ணிட்டு போகக்கூடியவங்க. உங்க வைஃபை பார்த்திருக்கேன் சார், உங்களை நான் பார்த்தது இல்லை, வாழ்த்துக்கள். ஸோ அவர் சொன்ன அந்த விஜயலட்சுமி அவங்க அப்பாவுக்கு சொன்னதுக்கு அவரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒவ்வொரு இடத்துலயும் அவருக்கும் அது பொருந்தும். ஸோ அது வந்து ஏன்னா இந்த 60 ஆண்டு காலமாக இங்க இருக்கக்கூடிய திராவிட திமுக அரசு, திக அரசு எல்லாமே வந்து தமிழை வந்து கெடுத்து வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்ப நான் இப்ப வந்து மேடையில பேசுறேன், ஒலிபெருக்கியில பேசுறேன், நம்ம எல்லாம் பேசுறோம், ஒண்ணுக்கு ஒண்ணு நம்ம பேசுறோம் அப்படின்னும் போது ஆங்கிலம் கலக்காத தமிழை நம்ம பேசவே முடியாத அளவுக்கு நம்மள இந்த அரசு மாத்தி இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்கும். நாங்களே வந்து அதனாலதான் தமிழை சொல்லி கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டுல ஒரு நிறுவனமா நாங்க ஒரு முன்னெடுத்து பண்ணோம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. நீங்க வந்து அதை ஒரு பெரிய ஒரு விஷயமா பண்ணி நிறைய இதெல்லாம் நிகழ்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. மகளிர் அணி அப்படின்னு வரும்போது ரொம்ப சிறப்பா எங்களுடைய மகளிர் அணி தலைவி திருமதி கவிதா ஸ்ரீகாந்த் அவங்க வந்து எங்களை வழி நடத்திட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இது ஏன் இந்த மருத்துவ முகாம், வேற என்ன வேணா பண்ணிருக்கலாம், இல்ல மருத்துவ முகாமே பண்ணாம கூட அவங்க இந்த வாய்ஸ் ஆஃப் பாரத்ன்ற ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா அதை ஏன் இங்க பண்றோம் அப்படின்னா, மோடிஜி அவர்களுடைய பிறந்த நாளை வந்து சேவா தினமா கொண்டாடணும் அப்படின்னு எங்களுக்கெல்லாம் மேல இருந்து சொல்லியிருந்தாங்க. சோ அந்த சேவா தினமா நாங்க வந்து அவங்க 2 வாரம் தான் சொன்னாங்க, நாங்க கொண்டாடிக்கிட்டே இருக்கோம். மக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய ஒரு இடத்துல நீங்க எல்லாம் இருக்கீங்க, அந்த சேவையை சிறப்பா செய்யுங்க, மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுதான் எங்களுடைய மேல இருக்கவங்க சொல்றக்கூடிய விஷயம், இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லக்கூடிய விஷயமும் அதுதான். சோ அதுக்காக தான் இந்த மருத்துவ முகாம் இங்க சிறப்பா நடந்துட்டு இருக்கு. கடைசியா 2 பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன்.
மகளிர் தான் கண்டிப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கா எப்பயுமே இருப்போம், கண்டிப்பா இருப்போம். வரக்கூடிய தேர்தல் காலகட்டமா இருக்கிறதுனால நான் இதை பத்தி பேசுறேன். 26 தேர்தல் காலகட்டத்துல ஒரு விஷயம் நம்ம மறக்கக்கூடாது, ஓட்டு போடுறத மறக்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம், எங்க சைட்ல இருந்து நாங்க என்ன பண்ணுவோம் பிஜேபியில இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க மேல மகளிர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, கீழே நிறைய மகளிர் அணில இருந்து மாவட்டத்துல இருந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் சிறப்பா மோடிஜி கொடுக்கக்கூடிய அனைத்து திட்டங்களையும் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து சேர்க்கக்கூடிய வேலையாக தான் நாங்க எல்லாம் முதல்ல அந்த வேலையை தான் பண்ணுவோம். அந்த வேலையில தான் நாங்க இருக்கோம், முனைப்போட இருக்கோம். நிறைய மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்கு. இங்க நான்சி இருக்காங்க, அவங்க வந்து மகளிர் சுய உதவி குழு நிறைய வச்சிருக்காங்க. உஷாமா இருக்காங்க, இந்த மாதிரி பல பேர் இருக்கீங்க மகளிர் சுய உதவி குழு வச்சிருக்கிறவங்க எல்லாம். சோ இதுல எல்லாம் வந்து மோடிஜியோட அனைத்து திட்டங்களும் அனைத்து மகளிருக்கும் போய் சேரணும் அப்படின்றதுதான் எங்களுடைய முழு மூச்சான ஒரு வேலையா இருக்கும். ஏன்னா இது வந்து அனைத்தும் போய் சேர மாட்டேங்குது இந்த ஆட்சியில. அதனாலதான் நம்ம வந்து இந்த ஆட்சியை வந்து மாத்தணும், அது மகளிர் கையில தான் இருக்கு. ஏன்னா மோடிஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, மகளிரை வந்து மகளிர் வழி நடத்துங்க அப்படின்றப்ப மகளிரை வழி நடத்த சொல்லுங்க, அவங்களுக்கு பின்னாடி நாங்க இருக்கோம். அதாவது விமன் எம்பவர்மெண்ட், விமன் லெட் எம்பவர்மெண்ட், அதாவது மகளிர் தான் முன்னுரிமை கொடுக்கணும். நம்மளுக்கு மகளிரா நம்ம என்னங்க நினைப்போம், நம்ம ஒரு உறக்கத்துல ஒரு ட்ரீம்ல நம்ம என்ன நினைப்போம், கனவுல நம்ம அப்பா இருக்காருப்பா, நம்ம அண்ணா தம்பி இருக்காங்கப்பா, நம்ம கணவர் இருக்காங்கப்பா நம்மள பாத்துக்கிறதுக்கு, இல்ல கசின்ஸ் இருப்பாங்க. சோ அந்த ஆண் பலம் அப்படின்றது இந்த அளவுக்கு தான் சுருங்கிடும், கரெக்டா? இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்க ஒவ்வொரு மகளிருக்காகவும் தன்னுடைய ஒரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் ஒவ்வொரு நொடியையும் கடந்து கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளால இங்க நிம்மதியா தூங்க முடியும். பல இடத்துல மகளிரை வந்து முன்னிறுத்தி இருக்காரு. நீங்க இப்பயும் துப்பாக்கிய வந்து ஏந்திக்கிட்டு காஷ்மீர்ல நிக்கிற நிறைய மகளிரை நம்மளால பார்க்க முடியும். பல இடத்துல பல இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, துறையில பாத்தீங்க அப்படின்னா மகளிருக்கு முன்னுரிமை கொடுத்திருக்காரு. இப்ப இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல கூட 2 மகளிரை வச்சுதான் டேய் இந்தாடா எடுத்துக்கோடா அப்படின்னு பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுத்தாரு. சோ இந்த மாதிரி மகளிருக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய இந்த நாட்டுல இந்த காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோன்றதே மிக பெருமை. நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பா வந்து ஒரு கடமை இருக்கு. சோ அதனால சிறப்பா நம்ம வந்து பாரதிய ஜனதா கட்சிக்காக பண்ணல, மக்களுக்காக தான் அங்க இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சு பொதுமக்கள் இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இதைதான் நாங்க பதிவு பண்ண விருப்பப்படுறோம். சோ இங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சி நல்லபடியா நடந்து முடிக்கணும் அப்படின்னு இறைவனை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்படி ஒரு சிறப்பான ஒரு மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்திருக்க திருமதி விஜயலட்சுமி மாநில செயற்குழு உறுப்பினர், ஊடக பொறுப்பாளர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் எங்களது சென்னை கிழக்கு மாவட்ட தலைவி தங்கசோபனா அவர்களுக்கும், சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் எங்களது மாநில தலைவி, மகளிர்னாலே எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும், ஆனா அப்படி இல்லை, மகளிர் சக்தி மகாசக்திங்கிறத வச்சு நீங்க எல்லாம் பண்ணுங்க, நான் பின்னால இருக்கேன். ஏன்னா நம்ம நல்லதுதான் பண்ண போறோம் இல்லையா? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் கீழ்மட்ட தொண்டன் வரைக்கும் நம்மளோட சர்வீஸ் போய் சேரணுங்கிறது தான் குறிக்கோள். ஸோ இதுல வந்து நீ பெருசு நான் பெருசு அதெல்லாம் கிடையாது, மக்கள் சேவை தான் ரொம்ப பெருசு. ஸோ அந்த அளவுக்கு எங்களை ஊக்குவிக்கிற மாநில தலைவி சகோதரி திருமதி கவிதா ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும், மாநில துணைத் தலைவர்கள் சங்கீதா மதிவாணன், காயத்ரி ஸ்ரீனிவாஸ், சொல்லவே வேணாம், எல்லாமே இருபெரும் தூண்கள், கட்சியை ரொம்ப சிறப்பா முன்னேற்றி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்தது என்ன எங்களோடு சேர்ந்து இருக்கிற மாநில செயற்குழு உறுப்பினர் சகோதரி தீபா, ரொம்ப சிறப்பா செயல்படுறவங்க. இதுக்கு முன்னால மாவட்ட தலைவியா இருந்திருக்காங்க. எல்லாரும் சேர்ந்துதான், ஏன்னா பெண்கள்னாலே ஒரு கூட்டா இருந்தானா தனிப்பட்ட ஒரு ஆளா இருக்கிறத விட ஒரு குழுவா இருக்கிறது, ஈகோ இல்லாம ஒருத்தர் பாராட்டிக்கிட்டு, குறைகள் இருந்தாலும் அதை தனியா சொல்லிட்டு நிறைகளை எல்லாரும் முன்னாலையும் சொல்றது, அந்த மாதிரி வளர்க்கப்பட்ட விதம் பாரதிய ஜனதா கட்சியில ஒண்ணு மட்டும் தான் பார்க்க முடியும். ஏன்னா எல்லாருமே ஒத்துழைச்சு சேர்ந்து வரோம். நெக்ஸ்ட் ஒரு குரல் எப்பவுமே ஏற்காது இல்லையா? ஸோ வாய்ஸ் ஆஃப் பாரத், தனி மனிதனின் குரல் மட்டுமல்ல, பாரதத்தின் குரலாய் ஒலிக்க போகும் வாய்ஸ் ஆஃப் பாரத்திற்கு வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லாரோட பிரச்சனைகள் ஆகட்டும், சந்தோஷங்கள் ஆகட்டும், வாய்ஸ் ஆஃப் பாரத் மூலமா இனி மக்கள்ல இருந்து வெளிக்கொண்டு வர போறோம். ஸோ இந்த நிகழ்ச்சி சிறப்பாக செயல்படுத்த அனுமதித்த மாவட்ட தலைவர் சகோதரர் குமார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கும் மேல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஒரு ஹால் கொடுத்து அதுக்கு ஊக்குவிக்கம் கொடுத்த ஜவஹர் அண்ணன் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும்.
எல்லாரையும் மீண்டும் ஒரு முறை இன்னொரு பெரிய நிகழ்ச்சியில சந்திப்போம். மாநில தலைவி கவிதா அக்காவிற்கும், மாவட்ட தலைவி தங்க சோபனாஜி அவர்களுக்கும், துணைத் தலைவர் சங்கீதா மதிவாணன் அக்காவிற்கும், காயத்ரிஜி அவர்களுக்கும், லலிதா மோகன் அக்காவிற்கும், ஜவஹர் அண்ணனுக்கும், இந்த நிகழ்ச்சியை நல்ல சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நம்மளுடைய விஜயலட்சுமி ஜி அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கும் அனைத்து மகளிர் அணி பிஜேபியுடைய காரியகர்த்தா அவர்கள் எல்லாருக்கும், கிளை தலைவர் அக்காவிற்கும் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதாக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா, மாவட்ட தலைவி தங்க சோபனாஜி சொன்னாங்க, கண்டிப்பா இந்த தடவை நாங்க எல்லாத்திலயும் நாங்க ஃபர்ஸ்ட் வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த தடவை மாநில தலைவி கவிதாக்கா நிறைய நீங்க அவார்டு எடுத்து நீங்க வச்சிருக்கணும். சென்னை கிழக்கு மாவட்டம் போன தடவை கைத்தறி நெசவாளர்களுக்கும் மில்லட் நிகழ்ச்சிக்கும் நம்பர் 1ன்னு சொல்லிட்டு வானதி அக்காண்ட அவார்டு வாங்கணும். இந்த தடவை நிறைய அவார்டு சென்னை கிழக்கு மாவட்டத்துக்கு நீங்க தர மாதிரி ஒரு சூழல் உருவாகும். சேர்ந்தே பயணிப்போம், சந்தோஷமாக வழி நடத்துவோம். எல்லாருக்கும் நன்றி. எனக்கு அரசியல்ங்கிறது ரொம்ப புதுசு. விஜயலட்சுமியோடைய ஊக்கத்தினால நான் இந்த இதில் ரெண்டாவது மோடிஜி என்னை மிகவும் கவர்ந்த பாரத பிரதமர். அவருடைய இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சி மேல உள்ள ஈடுபாடுனால தான். ஏன்னா எங்களுக்குலாம் அரசியல்னா என்னன்னே தெரியாது. நாங்கள் இப்போ நிறைய லேடிஸ் அரசியலுக்கு வர காரணம் பாரதிய ஜனதா கட்சி மேல உள்ள நம்பிக்கையும் லேடிஸ்க்கு அவங்க கொடுக்குற பாதுகாப்பு கண்டிதான். இல்லைன்னா அரசியல்னா அது ஏதோ நெருங்காத விஷயம்னு நினைச்சிட்டு இருந்தேன். எங்களுக்கு ரொம்ப கண்ணியமான அரசியல் பண்ணக்கூடியது பாரதிய ஜனதா கட்சி தான். பாரத பிரதமர் மோடி மாதிரி ஒரு பிரதமர் எந்த நாட்டில எந்த உலகத்திலுமே பார்க்கல. நம்ம அவர் வாங்குற அவார்டும் அவர் பண்ற திட்டங்களும் நம்மளை எவ்வளவோ கவர்ந்திருக்கு. அது எங்களோட இப்ப என்னன்னா, அது அடிமட்ட தொண்டம் வரைக்கும் கடைசியில் அந்த கிராமத்தில் உள்ள வரைக்கும் அவரோட திட்டங்கள்லாம் போகணும். அதுதான் எங்களுடைய மெயின் இது. ஏன்னா படிச்சவங்க இதுங்க வாட்ஸ்அப் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுன்றாங்க. ஆனா கடைசியில் இருக்கிற தொண்டர்களுக்கு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது அவருடைய திட்டங்கள். அவர் நாட்டுக்காண்டி தன்னையே எப்படி அர்ப்பணிக்கிறாருங்கிறது அது கடைசி வரைக்கும் பண்ணணும். அதுக்கு விஜய் ஆரம்பிச்சிருக்கிற இந்த வாய்ஸ் ஆஃப் பாரத் ஃபவுண்டேஷன் மூலமா நிறைய நிகழ்ச்சிகள் மூலமா போய் அவங்களை ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கிற அனைவருக்கும் வருக வருக என வரைக்கிறேன். நீங்க எல்லாரும் நம்ம என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா, நம்மளுடைய மகளிர் இவ்வளவு அரசியல் ஈடுபாடோட நம்ம நாட்டு முன்னேற்றத்துக்காண்டி இருக்கோம்னு நினைக்கும் போது நிச்சயம் மகளிர்களுக்கு எப்பயுமே இதயத்துல ஈர உணர்ச்சி தான் இருக்கும். நிச்சயம் நம்ம இந்த நாட்டுக்காண்டி கண்டிப்பா செய்வோம். இந்த பொதுநலத்துல கண்டிப்பா நம்மளை ஈடுபடுத்திக்குவோம். நம்ம இன்னொன்னு இந்த குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். விஜய் எவ்வளவு பண்றாங்கிறது எனக்கு தெரியும். அந்த வீடு பொறுப்பெல்லாம் அவ அப்பா அம்மா தான் பாத்துக்கிறாங்க. ஃபுல்லா அவன் தன்னையே அர்ப்பணிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நாங்க இவ்வளவு பண்ணிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை இந்த அவளுடைய ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் நம் மாநில மகளிரணி தலைவர் திருமதி கவிதா ஸ்ரீகாந்த் அவர்களையும், மாநில துணைத் தலைவர்கள் சங்கீதா அவர்களையும், காயத்ரி சீனிவாசன் அவர்களையும், நம் மாவட்ட தலைவர் திருமதி தங்க சோபனா அவர்களையும், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நம்ம பிரதமர் அவருடைய பிறந்த நாளை கூட சேவா வாரமாக கொண்டாட சொல்லி கொடுத்துருக்காரு. எந்த ஏகபோகமான ஒரு விழாவாக கொண்டாடக்கூடாது. இதை மக்கள் சேவைக்காக பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்னு. அதே மாதிரி பாஜகவில் மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கட்சி, பிறகு மரியாதையும் கொடுக்குற கட்சி இது. நம்ம பாஜக மற்ற கட்சிகள் போல ஓட்டுக்கு பணம் கொடுத்து மகளிர் எப்படியாவது விலைக்கு வாங்கிடணும்னு நினைக்கிற கட்சி இல்லை. தொண்டு செஞ்சு தொண்டு மூலமாக வாக்குகளை பெறணும்னு நினைக்கிற கட்சி. அதனால் மகளிருக்கு தொண்டு செய்கிறது பெரிய ஒரு விசேஷம். மகளிர் அதுலேயும் வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டுட்டு இவ்வளோ சேவைகளை செய்கிறோன்னா அது பெரிய விஷயம். மகளிருக்கு இப்போல்லாம் நிறைய நோய்கள் வருது. முன்ன மாதிரிலாம் இல்லை. இப்போ கேன்சர்ன்ற ஒன்ஸ் உடம்புல ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னாவே அப்படியே எரிச்சிடுது. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியல. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, விவசாயத்தில் நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஒரு அரசியலில் இருந்துட்டு என்ன பண்ணணும், அவேர்னஸ்
மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும். அதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். பணம் சம்பாதிக்கிறோம் இப்பெல்லாம், பட் வந்து அவேர்னஸ் இல்லை. ஃபுட்டை வந்து இயற்கையா மாற்ற சொல்லி நம்ம சொல்லணும். நேச்சுரல் வழியில சாப்பிடணும். அதுக்கெல்லாம் அவேர்னஸ் உண்டு பண்ணணும். நம்ம வருமுன் காப்போம்னு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீனிங் பண்ணும்போது பல உயிர்களை காப்பாற்ற முடியுது. ஸ்கிரீனிங் பண்ணாம விட்டுட்டோம்னா, மகளிர் ஒரு 40 வயசுக்கு மேல நம்ம வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் கேன்சருக்காக பண்ணாம விட்டுட்டோம்னா நோய் வர்றதே தெரியாம போயிடுது. இந்த ஸ்கிரீனிங் மூலமா பல உயிர்களை காப்பாற்ற முடியுது. ஆகவே இந்த சேவையை செய்து கொண்டிருக்கும் திருமதி விஜயலட்சுமி மாநில செயற்குழு உறுப்பினர் மற்றும் இதற்காக உறுதுணை புரியும் தம்பி ஜவஹர் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் விழிப்புணர்வோடு இருக்கணும்னு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள தமிழக பாஜக மகளிரணி மாநில தலைவர் திருமதி கவிதா ஸ்ரீகாந்த் அக்கா அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் பள்ளியின் தாளாளர் ஜவஹர் அண்ணா அவர்களையும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ளதை மிகவும் வருக என வரவேற்கிறேன். வாய்ஸ் ஆஃப் பாரத் ஃபவுண்டேஷன் பற்றி சொல்லணும்னா, இது என்னோட பல வருட கனவு. மக்கள் சேவைக்கு ஒரு அமைப்புன்னு ஒன்று தேவைப்படுது. கட்சியை எல்லா இடத்துலையும் எங்களால் எடுத்துகிட்டு போக முடியறதில்ல. மெயினாக நான் குடியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்லேயே ஏகப்பட்ட தடங்கல்கள். என்னால் எந்த ஒரு சேவை பண்ணணுன்னாலும் கட்சின்னு சொன்னால் பண்ணக்கூடாது, நீங்கள் சேவை பண்ண முடியாது அப்படின்னு என்னை ரொம்ப நிறைய விஷயங்களை தடுக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு அமைப்பு இருந்தால் தான் என்னால் மக்களை தொட முடியும், மக்களுக்கு சேவை பண்ண முடியுது. ஒரு நெருக்கடி நாளுக்கு நாள் எனக்கு அதிகமாயிட்டே இருந்தது. ஸோ இந்த இந்த வாய்ஸ் ஆஃப் பாரத் ஃபவுண்டேஷனோட கனவை இன்னைக்கு இது நிறைவேறுக்குங்கிறத நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதை என்னோட மாநில தலைவியே துவங்கி வைக்கிறாங்கிறது என்னால் வந்து என்னோட பெரிய ஒரு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. எனக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த வாய்ஸ் ஆஃப் பாரத் ஃபவுண்டேஷனோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிருக்கான குரலாக இருக்கணும். மெயினாக மகளிருக்கு சமூகத்தில் எந்த பிரச்சனை நடந்தாலும் முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட முதல் நோக்கமாக இருக்குது. மற்றபடி சேவை மனப்பான்மையோடு தொடங்கப்பட்ட இந்த இயக்கமானது அனைத்து சமூக அநீதிகளுக்கும் குரல் கொடுக்கும். அது மகளிருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே குரல் கொடுக்கும். மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் முதன்மையான நோக்கத்தோடு இது செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மது ஒழிப்பு மற்றும் போதை கலாச்சாரம், இதை வந்து நம்ம முற்றிலும் தவிர்க்க வேண்டிய விஷயம். இன்றைக்கு வந்து பள்ளி குழந்தைகளுக்கே இந்த போதை பழக்கத்தை வந்து இந்த திராவிட மாடல் அரசு வந்து திணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு போதையில நம்மளை இருக்க வச்சுக்கிறாங்க. அப்போதான் வந்து நம்ம அரசியல் பொறுத்த வரைக்கும் நாட்டு நடப்பை பற்றி நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். அப்படிங்கிறதுனால வளரும் பருவத்திலேயே அவங்கள வந்து சிந்திக்கிறத தடை செய்யணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போதை கலாச்சாரம். ஓரளவு வளர்ந்தவர்களாக இருந்தால் அது வந்து மதுவுக்கு அடிமையானவர்களாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு கலாச்சாரத்தை ஒழிக்கணுங்கிறது தான் என்னோட முதல் முன்னெடுப்பாக இருக்கும். ஸோ இந்த மருத்துவ முகாமும் எதுக்காக நான் முதல்ல போட்டேன் அப்படின்னா, புற்றுநோய் பற்றிய அவேர்னஸ் வந்து மக்களுக்கு இருக்கணும். ஏன்னா இது வந்து ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதுக்கு தீர்வு உண்டு. அதனால வந்து வருடத்துக்கு ஒரு முறையாவது நம்ம அந்த ஸ்கிரீனிங்லாம் பண்ணிக்கணுங்கிறது என்னோட வேண்டுகோளாக இருக்குது. மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா சுகப்பிரசவத்திற்கு அனைத்து கர்ப்பிணிகளும் வந்து முன்னெடுக்கணும். அதுக்கான அந்த 10 மாத பீரியடும் அதுக்கான கவனங்களை அவங்க செலுத்தணும் அப்படிங்கிறது வந்து என்னோட வேண்டுகோளை நான் இந்த இதில் முன்னெடுத்து வைக்கிறேன். இந்த வாய்ஸ் ஆஃப் பாரத் ஃபவுண்டேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும்னு உங்களோட ஒவ்வொருட ஆதரவையும் நான் எதிர்பார்க்கிறேன். உங்களோட வாழ்த்துக்களையும் உங்களோட பிளெஸிங்ஸோட இந்த வாய்ஸ் ஆஃப் பாரத் வந்து இன்னும் வரும் காலங்களில் மக்களை தொடர்ந்து சேவை செய்து கொண்டு உங்களுக்காக பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணி மற்றும் வாய்ஸ் ஆஃப் பாரத் ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்தக்கூடிய இந்த மருத்துவ முகாமிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்டத்தின் மகளிர் அணி மாவட்ட தலைவர் சகோதரி தங்க சோபனா அவர்களே, என்னோடு மகளிர் அணியின் மாநில நிர்வாகிகளாக புதிதாக பொறுப்பேற்று மகளிர் அணியை வலு சேர்க்க வந்திருக்கக்கூடிய மாநிலத்தின் துணை தலைவர்கள் சகோதரி சங்கீதா மதிவாணன் அவர்களே, காயத்ரி சீனிவாஸ் அவர்களே,
அலுவலக செயலாளர் அக்கா லலிதா மோகன் அவர்களே, மகளிர் அணியின் முன்னாள் மாவட்ட மகளிர் இந்த மாவட்டத்தை சார்ந்த மகளிர் அணியின் முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்த சிறப்பாக பணியாற்றிய சகோதரி தீபா தற்போது மாநில செயற்குழு உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவங்களுக்கும் என்னோட வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் ஜவஹர் அவர்கள் இங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி மாவட்டத்தின் மகளிர் அணி பிரபாரி சகோதரி வெண்ணிலா அவர்களுக்கும், கிளை தலைவர் சகோதரி சிவகாமி அம்மா அவர்களுக்கும், இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து மகளிர் அணி சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுல நான் கலந்துக்கிட்டதுக்கு. ஒரு மருத்துவ முகாம்னா வருவோம், நான் ஒரு மெடிக்கல் செக்அப் நடக்கும், அப்படியே கலந்துட்டு போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியா இல்லாம இந்த நிகழ்ச்சியை ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியா சகோதரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி தமிழ் கலாச்சாரம் பண்பாடு இதை எப்பவுமே முன்னெடுக்கக்கூடிய ஒரு தலைவர். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில கூட சகோதரி விஜயலட்சுமி நம்ம நாட்டோட கலாச்சாரத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த பரதநாட்டிய நிகழ்ச்சியை துவக்க நிகழ்ச்சியாக ஆரம்பிச்சு, அதே மாதிரி தன்னோட அப்பாவை மேடை ஏற்றி சால்வை அணைச்சு இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க வச்சாங்க. ஏன்னா நம்ம வளர்ந்து வர்றதை முதல்ல பார்த்து சந்தோஷப்படுறது நம்மளுடைய பேரண்ட்ஸ் தான். அவங்களே சிறப்பு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு பாரதிய ஜனதா கட்சியில கிளையோட பாரதிய ஜனதா கட்சியின் ஆணிவேர் என்று சொல்லக்கூடிய கிளை தலைவர் அவங்க அடிப்படையே அவங்கள இங்க மேடை ஏற்றி அவங்களையும் சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டு கிளை தலைவரையும் முன்னிறுத்தி இந்த நிகழ்ச்சியை பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவரும் முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அவங்களும் ஆண்டவே வந்துட்டே இருக்காங்க. ஸோ மாவட்ட தலைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். வேற யார் விட்டுட்டேன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியா இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கக்கூடிய சகோதரி விஜயலட்சுமிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடிஜி எப்பவுமே பெண்களை தான் முன்னிறுத்தி எல்லாத்தையுமே பண்ணுவாரு. ஒரு நாட்டோட முன்னேற்றம் அப்படிங்கிறது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களோட முன்னேற்றம் தான் அந்த நாட்டின் முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரே கொள்கையாக செயல்படக்கூடிய நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு பெண்களுக்கு பல திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காரு. அதையும் தாண்டி பெண்கள் திட்டங்களை கொடுத்தாலும் பெண்கள் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். பெண்கள் ஆரோக்கியத்தோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பல திட்டங்களை பெண்கள் கருவுற்ற பெண்களுக்கு முதல் கொண்டு அவங்க குழந்தை பிறக்கிறது வரைக்கும் அவங்களுக்கு நிதி உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஏழை பெண்கள் யாருமே கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அனைத்து ஏழை பெண்களுக்கும் உஜ்வாலா திட்டத்தின் மூலமாக கேஸ் இணைப்பு பல வருஷங்களுக்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் இந்த கர்ப்பப்பை புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த விறகடுப்புல சமைப்பாங்க. அப்போ இந்த ஊதுக்குள்ளன்னு சொல்லுவாங்க, ஊதி தான் சமைப்பாங்க. அப்படி சமைக்கிறப்போ அவங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய அந்த ஹீட்டு உள்ள போய் நம்ம கர்ப்பப்பை பாதிக்கப்பட்டு அதனால பெண்களுக்கு அதிகமான பெண்கள் இந்த புற்றுநோயால இறந்துகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இப்போ இன்னைக்கு இந்த பிரச்சனையில இன்னைக்கு பெண்கள் இல்லாம இருக்கிறாங்கன்னா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி இந்த அனைத்து பெண்களுக்கும் ஏழை பெண்களுக்கும் கேஸ் இணைப்பு கொடுத்ததன் மூலமாக பல பெண்களின் இன்னைக்கு ஆரோக்கியம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒரு பிரதமர் நமக்கு கிடைச்சிட்டு இருக்காரு. அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சியில ஒரு தலைவர் பிறந்த நாளை மற்ற கட்சியிலாம் பார்ப்பீங்க. ஒரு தலைவருக்கு பிறந்த நாள்னா என்ன செய்வாங்க, பெருசா ஒரு விருந்து வச்சு பிரியாணி போட்டு, அங்க பிரியாணி பக்கத்துல என்ன இருக்கும்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. ஸோ அது மாதிரி ஒரு பிறந்த நாளை தான் எல்லா தலைவர்களும் மற்ற கட்சியில கொண்டாடுவாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சியில மட்டும்தான் அதை சேவை வாரமாக கொண்டாடுவாங்க. இப்போ பிரதமர் நரேந்திர மோடிஜியோட பிறந்த நாள் வந்துச்சு போன மாசம்.
17 நாட்கள் வந்து தொடர்ந்து 2 வாரங்களுக்கு வந்து அது சேவை வாரமாக பல்வேறு நிகழ்ச்சிகளை வந்து செஞ்சு கொண்டாடணும். அதே மாதிரி கடந்த 16ஆம் தேதி நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவங்களோட பிறந்த நாள், அதையும் தொடர்ந்து முன்னிட்டு நம்ம வந்து கோவிலில் பூஜை பண்ணுறது, அன்னதானம் போடுறது, இது மாதிரி மருத்துவ முகாம், இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து சேவையாக செஞ்சு நம்ம வந்து தலைவர்களோட பிறந்த நாளாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ சேவை என்றாலே அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான், மற்ற கட்சியில எல்லாம் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் சேவை செய்து அதை வந்து தலைவர்களோட பிறந்த நாளாக கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த வகையில் வந்து இன்னைக்கு இந்த மருத்துவ முகாமானது நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மருத்துவ முகாமிற்கு செட்டிநாடு ஹாஸ்பிட்டல்ல வந்து டாக்டர்ஸ் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து பெண்களுக்கும் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நம்ம வந்து பெண்கள் அனைவரும் ஒரு 40 வயசு கடந்துட்டோம்னாவே நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன வியாதிகள் வந்து எட்டி பார்க்க ஆரம்பிச்சிரும். ஸோ வந்து நம்ம ஒரு 40 வயசை கடக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே வந்து ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் வந்து நம்ம ஒரு முறையாவது டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணி நம்மளுடைய ஹெல்த்தை வந்து பார்த்துக்கணும். ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு ஸ்கேன் எடுத்து ஒரு எல்லா ரிப்போர்ட்டும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக ஹெல்த் செக்அப் வந்து பண்ணிக்கணும். ஸோ அது மாதிரி பண்ணிக்கிறப்ப தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தால் கூட நம்ம ஆரம்பத்திலேயே அதை வந்து ஒரு கேன்சராக இருந்தால் கூட இன்றைக்கி ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம கண்டுபிடிச்சோன்னா அதை க்யூர் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டியெல்லாம் இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ வந்து பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ஸோ வந்து நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும். ஸோ அதனால் ஹெல்த்துங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் எல்லாருமே வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஹெல்த் செக்அப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். சகோதரி வந்து விஜயலட்சுமி இந்த பெண்களுக்கான ஒரு மருத்துவ முகாமை நடத்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இது வந்து நாங்கள் வந்து மேடை போட்டு அரசியல் பேசுறதுக்காக வரல, உங்களுக்காக சேவை செய்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். அதனால நான் நிறைய விஷயங்கள் பேச விரும்பலை. இந்த விஷயங்களை மட்டும் சொல்லிக்கிட்டு இங்கே சிறப்பாக ஏற்பாடு செய்த சகோதரிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி